என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐ லவ் யூ ஆல். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து ஒரு நல்லது சொல்லும் தூதுவனாக நான் விளங்குகிறேன் என்பதை இந்த நேரத்தில் இத்தனையும் அத்துப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். இது என் அன்பு கட்டளை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களே 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரக்கூடாது கூடாது கூடாது. இது வந்ததுன்னா ஊரில் இருக்கிற 4-5 நல்ல பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி. நானே இவ்வளோ தூரம் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லை, அமைதியாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது சுகம் கெடும். எப்படி சுகம் கெடும்? சுகம் கெடும்னா என்ன அர்த்தம்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐ லவ் யூ ஆல். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து ஒரு நல்லது சொல்லும் தூதுவனாக நான் விளங்குகிறேன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வு முழுக்க ஒரு 20-30 வருஷமாக அவங்கள நான் பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் எனக்கு அத்துப்படி. சரி, அத்தனையும் அத்துப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். இது என் அன்பு கட்டளை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ஏற்கனவே ஐயோ இந்த 4ஆம் இடத்து ராகு சொன்னனே சார், இதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சிரிக்கும் போதே தெரியுது சார், இங்கே என்னமோ நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரியுதா? தெரியுது, ரைட்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த 4ஆம் இடத்து ராகு வேலையை காட்டுவார். ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஆபத்து வரும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ஆபத்து வரும், கற்பு கெடும். என்ன குறிச்சி எது கெடும் தெரியும். அங்கே 2 பேர் கூட்டத்தில் எந்திரிச்சு பார்க்குறது எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஹலோ கைஸ் உட்காருங்க, நான் இங்கே ஃபேமிலி மேன்ஸ்டெல்லாம் பேசிட்டு வரேன், அப்புறமா உங்கள்கிட்ட வரேன். இந்த கற்பு கெடுன்னு வருதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல யார் தெரியுமா? 8 கூடிய புதன், 12 கூடிய சுக்கிரன். சம்மந்தம் இல்லாமல் சக்கரை பொங்கலுக்கு சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். சக்கரை பொங்கலை ரசத்தில் போட்டு தின்னா எப்படி இருக்கும்னு. அடா அதை ஏன்டா என்னை பார்த்து சொன்னேன்? அந்த ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சொன்னால், சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி தின்னா நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான் சார். நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். சக்கரை பொங்கலோட இனிப்பு ரசத்தில் இறங்க, ரசத்தோட காரம் சக்கரை பொங்கலில் இறங்க. அடா அப்படி இருக்கும்னு நினச்சேன். ராத்திரி 1 மணிக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் செய்ய சொன்னேன். என் வீட்டில் ஒய்ஃபு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணால், அப்புறமா வாய் கூட எடுத்துகிட்டு இல்லை மூக்கு கூட எடுத்துகிட்டு போக முடியல சார், அவ்வளோ கேவலமாக இருந்தது. அப்புறம் அவனை போய் பார்த்து கேட்டேன், ஏண்டா நீ ஏன் இப்படி சொன்னன்னு கூட நான் கேட்கல, என்னை பார்த்து ஏன்டா இப்படி மாதிரி சக்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி சாப்பிட சொன்னேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன்னு நான் நினச்சேன், நீ சாப்பிட்ற அழகு எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது விஷயம் ஒன்று சொன்னான், என்ன அப்படின்னு அந்த கதை வரும். அந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட சொன்னவனும், கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னவனும் 2 பேரும் ஒன்று தான். இவங்களோட நோக்கம் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு இவங்களுக்கும் தெரியாது. என்ன ஒருத்தன் சொன்னான், நான் சக்கரை பொங்கலை ரசம் ஊற்றி தின்னேன், நான் ஒரு 4 பேருக்கு சொல்கிறேன். எல்லாருமே அதே மாதிரி போய் அந்த மாதிரி தான் அவங்க கதை. 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக லவ் மேரேஜ் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் ஸ்டண்ட் பண்ண போகிறீங்க. வீட்டை விட்டு ஓடி போகிறது. காதல் போயின்னு சாதல் சரிங்க. காதல்லாம் பெரிய பெரிய வார்த்தை நண்பர்களே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பெரிய வார்த்தைகளை ஜாக்கிரதாக பயன்படுத்துங்கள். தியாகம், காதல், அர்ப்பணிப்பு, பக்தி, கருணை, இதெல்லாம் பெரிய வார்த்தை. நம்ம என்னமோ விளாட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பெரிய வார்த்தை. அதனால் காதலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. 4ஆம் இடத்துல 8 கூடிய சுக்கிரனும் வீணாக போன 12 கூடிய 8 கூடிய புதனும் 12 கூடிய சுக்கிரனும் வரும் பொழுது என்ன ஆகும்? சம்மந்தம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. இவன் எவனே தெரியாது. அதுக்காக நம்ம ஒரு ரிப்ளை பண்ண போக அதுவே வீட்டில் மாட்டி, அது ஊடகங்களில் ஒளிபரப்பாகி எப்போ ரேடியோ வரைக்கும் போய் ஊரே பார்த்து செப்பல் கொட்டி அந்தரும் நவுத்தாரும். எல்லாம் சிரிப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களே, 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வரக்கூடாது கூடாது கூடாது. இது வந்ததுன்னா ஊரில் இருக்கிற 4-5 நல்ல பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி. நானே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள். டைவர்ஸ் பேப்பரை அடித்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் யார் வேணால் பாருங்கள், இப்பயே ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஃபார்மில் இருப்பீங்க. ஏன்னா திரிகிரகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிப்ரவரி ஃபுல்லாக உங்கள் அசைன்மெண்ட் தான். நான் பேப்பர் போட்டே தீர்வேன். எங்கேயா பேப்பரை போட போகிறேன்? என்னமோ கம்பெனியில் பேப்பரை போடுற மாதிரி சொல்கிற. வீட்டுக்குள்ளேயே இன்டர்னலாக பேப்பரை போடுவீங்க. நான் இனிமேல் வாழ மாட்டேன். இது மாதிரி ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறது, கணவர் மனைவியை மனைவி கணவரை சந்தேகப்படுறது, எல்லா கூத்தும் வருங்க. சும்மா கிடையாது, எல்லா கூத்தும் அரங்க. நண்பர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லை. அமைதியாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது சுகம் கெடும். எப்படி சுகம் கெடும்? சுகம் கெடும்னா என்ன அர்த்தம்? அப்போது உங்களுக்கு ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க, உட்கார நேரம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓடுறீங்க, ஒடியாறீங்க, எதுக்குடா இவ்வளோ பிஸியாக இருக்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. 5 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. பார்கோடு திடீர்னு உடஞ்சிரும், அதை போய் கடையில் வாங்கிட்டுறதுக்காக போவீங்க. திடீர்னு அதாவது எதுவுமே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. திடீர்னு மழை தண்ணியை டிவியில் இறங்கிரும், அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டுருவீங்க. பண்ணுறது ஃபுல்லாக மராமத்து தான். எதுவுமே நியூ இன்னோவேஷன், நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே ஓல்டு ப்ராஜெக்ட்ஸுடைய ரெனோவேஷன்ஸு அல்லது மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் தான் நடக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே முதன்முறையாக நான் இதை சொல்லுகிறேன். இதை சொல்லுவதில் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். ஆனால் இந்த நிலைமை பிப்ரவரிக்கு அப்புறம் மாறும். எப்படி மாறும்? உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அவர் 4ஆம் இடத்துக்கு போகும்போது பிப்ரவரி 25க்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு கட்டுவீங்க, பூமி வாங்குவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகும். ஊரில் இருக்கிற எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆனால் இப்போது பெய்யாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பழைய காதல் வரும், வந்துச்சுன்னா சாமி நான் ஏதோ பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துட்டுருக்கேன், எம்மா என் வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதம்மா என்று சொல்கிறது உங்களுக்கு நல்லது. திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், எது கேட்டாலும் பாருங்க, யூ கேன் கிரியேட் எனி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். யூ கேன் கிரியேட். இஃப் யூ லாஸ் யுவர் வெல்த், யூ கேன் லூஸ் நத்திங். இஃப் யூ லாஸ் யுவர் வெல்த், யூ வில் லூஸ் நத்திங்க. இஃப் யூ லாஸ் யுவர் ஹெல்த், யூ மே லூஸ் சம்திங். பட் இஃப் யூ லாஸ் யுவர் கேரக்டர், சரியா, தென் யூ லாஸ் எவ்ரிதிங். பேர் கெட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு, உங்களுக்கு எதுவுமே நடக்காம போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது கடும் பிரம்மச்சரியம், ஸ்ரீமடத்துக்கு வந்துடணும். எல்லோரும் என்ன பண்ணணும்? விஷ்ணுமாயா உபாசகராக மாறிடணும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. காரணம் கடும் பிரம்மச்சரிகளாக மாற்றுறது தான் என்னோடய நோக்கம். எல்லாம் பிரம்மச்சரி ஆகிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. விருச்சிக ராசிக்காரர்கள் சுத்தமாக இருங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.